ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பூபேஷ். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் இருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக தமிழ் சினிமாவில் படம் எதுவுமே எடுக்கல. ஆனால் இப்போ வரைக்கும் அவரோட பேர் வந்து தமிழ் சினிமா டேரக்டரை பற்றி பேசுகிறப்போ அவரோட பேரை கடந்து போகவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட டேரக்டர் தான் நம்ம அட்லி சார். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிறந்த ஊர் மதுரை. இவர் வந்து சென்னையில் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாருங்க. அப்படியே அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறப்போ முகப்புத்தகம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைரல் கண்டென்ட்டாகவே ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதன் மூலிமா அவருக்கு வந்து டேரக்டர் சங்கர் அவர்கிட்ட வந்து ஒரு ஏடியாக ஒர்க் பண்ணுற சான்ஸ் வந்து கிடைக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்திரன் மூவி அப்புறம் வந்து நண்பன் மூவி அந்த 2 படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண 2 படமே பார்த்தீங்கன்னா பெரிய டாப் ஸ்டார்ஸ். யார் நம்ம ரஜினி சார் அண்ட் விஜய் சார். இந்த 2 படத்தில் வந்து அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒர்க் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எந்தூசியஸ்டிக் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பார். ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சனாக இருப்பாருங்க. செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார். நண்பனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமீடியட்டாகவே ஒரு ஃபர்ஸ்ட் ஏடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சான்ஸ்க்கு டக்குன்னு வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து சங்கர் சார் கூட 2 படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து தனியாகவே ஒரு படம் பண்ணாருங்க. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு படம் ராஜாராணி. அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பெஞ்ச்மார்க் படம். அதாவது ரொம்ப பியூரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரிங்க. ஆக்சுவலாக 2 லவ் ஸ்டோரி அது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யா சார், ஜெய் சார், அப்புறம் நயன்தாரா மேம், நஸ்ரியா மேம் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமாக பேசப்பட்டது அப்படின்னு சொன்னாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு படம் வந்து சூப்பராக வந்து ஒரு படம் வந்து வந்திருக்கு, ரொம்ப ரொமான்டிக்கான படம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எந்த மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரொமான்டிக் டேரக்டர் வந்து கிடைச்சிட்டாங்க. ஒரு மணிரத்னம் மாதிரி, ஒரு ஜிவிஎம் மாதிரி ஒரு ரொமான்டிக்கான டேரக்டர் வந்து கிடைச்சிருக்காரு. அட்லி வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு ஃபீல் குட் மூவியாக எடுக்கிற ஒரு டேரக்டராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் அங்கேருந்து அடுத்த படத்துலேயே நம்ம அட்லி சார் வந்து ஒரு சம்பவம் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப ஒரு லவ் படம் அப்படின்னு ஒன்று எடுக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நிறைய ஹிட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு லவ் படம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்த படம் இந்த மாதிரி கொடுக்க முடியுமான்னு எல்லாருக்கும் கேள்வி கேட்குற மாதிரியே அடுத்தடுத்த படங்கள்லாம் அவருக்கு வந்து அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஓகேப்பா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் வந்து வந்துட்டார், அடுத்த படம் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு கண்டிப்பாக. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் அவரோட வந்து கை கோர்த்தாருங்க. எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரி படம். 2வது படமே வந்து இளைய தளபதி விஜய் கூடயா, பரவாயில்லையே படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், மேபி இதுவும் வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து போனாங்கங்க. அங்கே நடந்ததே வேறு. படம் பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியலுங்க. விஜயை இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவியில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஸ்டோரிங்க. அது ஒரு பாஷா டெம்ப்ளேட் அந்த மாதிரியான படம் தான் வந்து நம்ம தெரிய படம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் காட்டியிருப்பாங்க. நிறைய வந்து ஒரு மாசான சீன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓகே இருக்கும். தெரிய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்களோட பல்ஸை பிடிச்ச டேரக்டர் அட்லி வந்து இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட கெரியர்லையும் சரி, அட்லியோட கெரியர்லையும் சரி ஒரு நல்ல ஒரு பெஞ்ச்மார்க் படமாகவே அமைஞ்சுது. அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்து அதை விட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் என்னால் வந்து கமர்ஷியலாகவும் ஒரு படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும். நான் வந்து லவ் ஸ்டோரி மட்டும் எடுக்க போகிறதில்ல, கமர்ஷியலாகவும் என்னால் கொடுக்க முடியும். விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவையும் வச்சு என்னால் பயங்கரமாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தமிழ் சினிமாவில் வந்து ப்ரூவ் பண்ணாருங்க 2வது படத்துலேயே. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி சார் வந்து நண்பன் படத்தில் வந்து ஏடியா ஒர்க் பண்ணார் இல்லையா, அந்த டைம்லேயே இவரோட ஒர்க்லாம் வந்து நம்ம விஜய் சாருக்கு வந்து பிடிச்சிருக்குங்க. ஷூட்டிங் முடிஞ்சு லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி சாரை கூப்பிட்டு தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விஷயம்லாம் பேசிட்டு அடுத்த ஒரு கதை இருந்தால் பண்ணு, நம்ம வந்து சேர்ந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் படத்தோட அந்த லாஸ்ட் டே அப்பயே வந்து நம்ம விஜய் சார் வந்து அட்லி சாரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இவருக்கு வந்து பயங்கரமான பூஸ்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் மூவியாக வந்து என்ன ஒரு டேரக்டராக ஃபஸ்ட்டு நான் வந்து பதிச்சிட்றேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விஜய் சார் கூட வந்து கமர்ஷியலாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு படம் ஜஸ்ட் அவர் வந்து ஒரு நிலைநாட்டுறதுக்காக ஒரு நல்ல படமாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் வந்து கையில் எடுத்தாருங்க. இப்போ வரைக்கும் அவர் வந்து அதை விடவே இல்லைன்னு சொல்லலாம். பயங்கரமாக பிடிச்சிட்டு அதை ரொம்ப ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த தெரி படமும் ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இமீடியட்டாக விஜய் சார் கூட அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டப்போ விஜய் சார் வந்து இன்னொரு படம் பண்ண போயிட்டார். பட் இவர் வந்து இல்லை, நான் வந்து அடுத்த படம் விஜய் சார் கூட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வந்து பண்ணுறாருங்க. அதுதான் வந்து மெர்சல். ஆமாங்க, விஜய் சார் அடுத்து இன்னொரு படம் பண்ணிட்டு திரும்ப மெர்சல் படத்துக்குள்ளே வந்தார். பட் அட்லி சார் வந்து தெரிய முடிச்சுட்டு விஜய் சாருக்காக வெயிட் பண்ணி மெர்சல் படம் பண்ணார். இளைய தளபதி டு தளபதி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது வந்து இந்த மெர்சல் படத்தில் தாங்க. அந்த டைட்டில் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இளைய தளபதின்னு வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில்
ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்துச்சு. இது தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இளைய தளபதி தளபதியாகவே மாறினார். இப்போ வரைக்கும் நம்ம வந்து தளபதி தளபதின்னு கூப்பிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த மெர்சல் அப்படின்னே சொல்லாங்க. மெர்சல் படத்துலேருந்து தான் வந்து நிறைய வந்து ஒரு இந்த சின்ன சின்ன ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸாக ஆனாங்க அப்படின்னே சொல்லாங்க. அந்தளவுக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயத்தை பேசியிருப்பாங்க. கமர்ஷியல் வைஸாகவும் சரி, சமூக கருத்தாகவும் சரி, படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆக்சுவலாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 3 ரோல் பண்ணியிருப்பார். 3 ரோலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிமாறன் ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த கேரக்டர் திரும்ப அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் அவர் வந்து பண்ணிட்டு வராரு. பட் நம்ம அட்லி சார் இல்லை, நான் அடுத்த படமும் விஜய் சார் கூட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாருங்க. அதுதான் வந்து பிகில். ஒரு உமன் சென்ட்ரிக்கான படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு ஃபுட்பால் பேஸ் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னே சொல்லாங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மூவி அதுவும் ஓகே, உமன் சென்ட்ரிக் அதுவும் ஓகே. இதில் விஜய் சாருக்கு என்ன பெருசாக வேலை இருக்க போகுது, அதை எதுக்கு விஜய் சாருக்கு வச்சு இவர் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து யோசிக்க தோணுச்சு. பிகில் அப்படின்னு படம் டைட்டிலும் வந்துருச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு சரி பார்க்கலாம் எப்படி இருக்கும், அட்லி வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவார் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் வந்து டாக் கண்டிப்பாக போயிட்டு இருந்தது. பட் படத்தை போய் பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து இனி யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பிகிலில் வந்து சம்பவம் பண்ணி வச்சுருந்தாருங்க. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சாரை எப்படியெல்லாம் சூப்பராக காட்ட முடியுமோ, எப்படியெல்லாம் ரசிக்க வைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் பார்த்ததுமே விசில் அடிக்கிற மாதிரி தோணுமோ அந்த மாதிரி ஃப்ரேம்லாம் வச்சு அந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. பிகில் படம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், அண்டு விஜய் ஃபேன்ஸ் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக அந்த ராயப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்க, அந்த அப்பா கேரக்டர் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் அந்த கேரக்டரே வரும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கேங்ஸ்டருங்கிற மாதிரியான ரோலாக இருக்குங்க. பார்க்குறப்பே ஒரு பயமாக இருக்கும். விஜய் சார் வந்து இந்த மாதிரி கூட பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ரோல் வந்து அமைஞ்சிருந்ததுங்க. படமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட்டு. ஓகே, பிகில் படமும் ஹிட்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 படம் ஹிட் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு, ரஜினி சார் கூட பண்ண போகிறாரா, இல்லை திரும்ப விஜய் சார் கூடவே பண்ண போகிறாரா, இல்லை வேறு ஆக்டர் கூட யார் கூட பண்ண போகிறாரா அப்படின்னு யோசிக்கிறப்போ, இல்லை நான் வேறு லாங்குவேஜுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி பக்கம் போயிட்டாருங்க. யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷாருக் கான் அவரு கூட. ஆமாங்க, பத்தான் படம் ஹிட்டுக்கு அப்புறம் ஷாருக் கான் வந்து நம்ம அட்லி சார் கூட ஜாயின் பண்ணாருங்க. ஜவான் அப்படிங்கிற படம். அந்த படமும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. அட்லிக்கும் சரி நம்ம ஷாருக் கான் சாருக்கும் சரி பயங்கரமான ஹிட் படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் சும்மா இல்லைங்க 1000 crore கலெக்ட் பண்ணிச்சுங்க. ஆமாங்க, தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் 1000 crore கலெக்ட் பண்ண டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி சார் தான். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆடியன்ஸ்க்கும் சரி தமிழ் ஆடியன்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே பிடிச்ச வகையிலே இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான் அந்த படத்தில் ரொம்ப நான் விரும்பி வந்து நடித்தேன். எனக்கு வந்து இவரோட மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஹிந்தி டேரக்டர்ஸோட படம் பண்ணியிருக்கேன், தமிழையும் பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸோட பண்ணியிருக்கேன். பட் இவரோட சில டெக்னிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புதுசாக இருந்தது. என்னடா இந்த மாதிரி படம் எடுக்கிறாருங்கிற மாதிரி சில இடத்துல இருந்தது. ஆனாலும் இது எப்படி எனக்கு அவுட்டாக வரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அட்லி வந்து பயங்கரமாக நம்பிடலாம், இதுக்கு மேலே எந்த கொஸ்டினும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டேன். எனக்கு வந்து 1000 crore படம் வந்து இன்னொரு டைம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாருக் கான் சாரே சொல்லியிருந்தாரு. அட்லி சாரோட படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. அவரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எடுத்துக்கலாமே ராஜா ராணி, அந்த படமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரியான ஒரு படம் தான். ஃபுல்லாக கொஞ்சம் அதிகமாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வரும். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 லவர்ஸ் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்க, அடுத்து இவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு சோல்ஃபுல்லான படமாகவே இருக்கும். ஓ, இந்த மாதிரி உனக்கு நடந்ததா, இப்போ எனக்கு எந்த மாதிரி நடந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட லவ் ஸ்டோரி கேட்குறப்போ ஐயோ இவங்களுக்கும் இந்த மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி கொண்டு போகிறப்போ நமக்கே வந்து இவங்க ஏன் இப்போ அரகண்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிவீல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜாராணி படத்தில் அமைஞ்சிருக்குங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரி படத்தை பற்றி சொல்லவே வேணாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து பயங்கரமாக ஓகே ஆகிருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஜோசப் குரிலாவாக இருக்கேன், பட் இதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்குமார் அப்படிங்கிற மாதிரி அது ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா லிட்டராக ஒரு பாஷா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லாங்க. அதையும் தாண்டி பாஷா டெம்ப்ளேட் அப்படிங்கிறதையும் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் இதில் வந்து பட்டதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ். நம்ம வந்து லியோவை சொல்லிகிட்டு இருக்கோம், பட் தெரிய படத்துலேயே அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸை வந்து லைட்டாக டச் பண்ணியிருப்பாருங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் போய் ஒரு பேக்கரி ஷாப் வச்சு ஒரு ப்ராப்பராக ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திரும்பவும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போ அவரோட பழைய கேரக்டர் வெளியே வரும். அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரிய படத்துலையும் கனெக்ட் ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் வந்து அங்கேயே வந்து லைட்டாக வந்து தொட்டிருப்பாங்க. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அங்கேயே இருக்கும். பட் அதுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவையும் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக அந்த படமும் அமைஞ்சிருக்கும். அதுதான் வந்து தெரிய படம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெர்சல் படம். மெர்சலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிமாறன் அப்படிங்கிற கேரக்டர்
வந்து நின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் வெற்றிமாறன் கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் வந்து அந்த படத்தை விமர்சனம் பண்ணாலுமே, மெர்சல் படம் வந்து ஓகேவா இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்சடு ரிவ்யூ அப்படின்னு சொன்னாலுமே, அந்த ஒரு வெற்றிமாறன் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ரிவ்யூவுமே வந்தது. ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் சரி, அந்த வெற்றிமாறன் கேரக்டரும் சரி, அந்த படம் ஓவராலாகவும் சரி ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்த படம் அதாவது பார்த்தீங்கன்னா பிகில்லையும் நம்ம அதே தான் சொல்லி ஆகணும். ராயப்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருப்பாருங்க. அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப சோல்ஃபுல்லாக ரொம்ப இப்படி ஒரு அப்பா நமக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்க அந்த ஒரு எமோஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பையனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அப்பா வந்து எந்த எல்லைக்கும் போவார். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் அசோசியேஷன் அவர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு பையனுக்காக கெஞ்சி பேசுகிற சீன் அதுவும் சரி, இல்லை அது வேலைக்கு ஆகலைன்னதுமே இமீடியட்டாக இன்னொரு ஃபேஸை காட்டி அவருக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் சரி, ஒரு ப்ராப்பரான அப்பாவாக இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ராயப்பன் கேரக்டர் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் அவரு சாகிறப்ப பார்த்தீங்கன்னா தேட்டரில் அழுகாத ஆளே இல்லைன்னு சொல்லாங்க. அதுக்கு வந்து ஒரு சாங் வந்து ஏஆர் ரஹ்மான் போட்டிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸும் சரி, அதில் முக்கியமாக நம்ம விஜய் சாரோட ஆக்டிங்கும் சரி, பார்க்குறப்பவே நமக்கு வந்து ரொம்ப கண்ணு கலங்கும். ஐயோ, அது ஏதோ பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம் நம்ம அட்லி சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, நமக்கு யாருன்னே தெரியாத கேரக்டருக்கு கூட நம்மளை வந்து கைத்தட்ட வச்சுருவாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மாவை இழந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பான். நமக்கு பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, அந்த குழந்தை அழுகுதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீக்வன்ஸ்லேயே அந்த பையனுக்கு அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சாக்லேட் கவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சு அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சாவுக்கு யார் காரணமோ அவங்க போனதுக்கு முன்னாடியே வந்து அவரு கொடுத்த சாக்லேட்டே சாப்பிட்ற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கும். நம்ம முன்னாடி சீன் தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்காக நம்ம வந்து அனுதாபப்பட்டிருப்போம். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சாக்லேட் எடுத்து வாயில் வைக்கிறப்போ நம்ம பயங்கரமாக விசில் அடித்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் சாரே இருந்திருக்க மாட்டார். ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த குழந்தை தான் வந்திருக்கும். நமக்கு அதை பார்க்குறப்போ வாவ் சூப்பராக செம்ம சீண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி முகம் தெரியாத கேரக்டர் கூட நம்மளை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண வைப்பார் அப்படின்னே சொல்லாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெர்சல் படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காளி வெங்கட் சார் அவரோட பொண்ணை வந்து அவர் வந்து இழந்திருப்பார். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து ஒரு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிற சீனில் ஒரு ஆட்டோவில் போய் ஏறுவார். அந்த ஆட்டோ யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளி வெங்கட் சாராக இருக்கும். அதை பார்க்குறப்போ சூப்பரா இவர் வந்து ஒரு பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து நம்மளையும் அந்த இடத்துல வந்து ஒரு நிறைவுபடுத்தியிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த கேரக்டர் வந்து ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பார்க்குறப்போ சூப்பராக ஒரு ஜஸ்டிஃபை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிகில் படம். பிகில் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியம்மா கேரக்டர் பெருசாக வந்து அந்த கேரக்டர் வந்து ஃபன் தான் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அதுக்கு கூட நம்ம வந்து ஒரு கிளாப் பண்ணுற மூமெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாண்டியம்மாவை வச்சு வந்து இந்த ஃபுட்பால் தப்பாக விளாட்றவங்க, இந்த இரிட்டேட் பண்ணுறவங்களாம் வச்சு அடித்து தூக்குறது, இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த கேரக்டர் உருவக்கேலி பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஃபன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணுற மாதிரி உசுப்பேத்தி வர மாதிரி சீக்வன்ஸ்லாம் பண்ணி அந்த உசுப்பேத்துற விஷயத்துக்கு வந்து இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி போயிட்டு ஒரு ஃபன் ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தெரியாத கேரக்டர் நமக்கு வந்து பெருசாக பழக்கப்படாத கேரக்டர், பட் அந்த கேரக்டர் வச்சு ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் ப்ளேஸ் பண்ணுவார். அது நமக்கு பயங்கரமாக ஓகே ஆகும். அதுதாங்க அந்த இடத்துல கஷ்டமே. பெருசாக நிறைய பேர் இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க, பட் நமக்கு ஓகே ஆகுது. எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து விஜய் சாரை பார்க்க வந்தேன், நீ வந்து வேறு யாருக்கும் தேவையில்லாமல் மாசின்னு வச்சுட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நம்ம அட்லி படத்தில் நடக்காதுங்க. அவர் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறாரோ அது வந்து ப்ராப்பராக நமக்கு கனெக்ட் ஆகும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அந்த சின்ன பையன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, நம்ம காளி வெங்கட் சார் அவரோட சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, இந்த பாண்டியம்மா கேரக்டர் அவங்களோட சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, ஜவான் படத்தில் கூட நம்ம ஷாருக் கான் அவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சில சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப கூட நமக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் தோணுமே தவிர இது பெருசாக ஓகே ஆகலாங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ யாருன்னே தெரியாத ஒரு கேரக்டரை வச்சு நம்மளை வந்து எலவேட் பண்ணுவார் நம்ம அட்லி சார். நமக்கும் அது வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அதுதான் அட்லி சாரோட ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் நம்ம அல்லு அர்ஜுன் சார் கூட சேர்ந்து பண்ணுறாருங்க. நம்ம சன் பிக்சர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1000 crore அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. நிச்சயமாக அதுக்கான ஒர்த்தும் இருக்குங்க நம்ம அட்லி சார் கிட்ட. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் எடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கமல் சார் படம் வந்து யார் டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று போகிறப்ப எல்லாருமே சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னா அட்லி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. ஸோ படம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஐ மீன் தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆனாலும் ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு அட்லியால் சூப்பரான ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு டாக் ஒன்று போகுது இல்லையா? அதுதான் வந்து அட்லி சார் கிரியேட் பண்ண விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, இந்தியன் சினிமாவில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே சார்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.